சாப்பிட்டே மாறிமுத்து தம்பி, நீங்க சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? அம்மா நல்லா இருக்காங்களா? ஹாய் அது முறையார் கிளி சகோ வணக்கம். கீர்த்தி மாப்பிரிக்கா வணக்கம். கேஆர்சி நாகராஜன் கூப்பிட்டுருக்காங்க. மிஸ்டர் லாஸ்ட் வீடியோ எல்லாம் கமெண்ட் பண்ணிக்க, கண்டிப்பா பாக்குறேன்னா லைக். ஓகே ஓகே மாரிமுத்து மாரி துறை பாபா பாப்பா இங்க வாடிச்சிடலாம். ஊட்டி கண்ணன் சகோ அப்படி யாவது முன்னே கூப்பிட்டுருக்காங்க. நான் சேமியா உப்புமா சாப்பிட்டேன். சூப்பர் சூப்பர்மா. அப்படி யார் இருந்தாங்க இந்த வீட்டில்? ஏன் இந்த வீடு இத்தனை நாட்களாக புதிய இருந்துச்சு? தயவு செய்து சொல்லுங்கம்மா. அது மட்டும் இல்லாம கழுவிட்டு மொண்டு வா. அது மட்டும் இல்லாம இந்த வீட்டில் முதலில் குடி வந்த நாளில் என்னை எல்லாரும் ஒரு மாதிரியா பார்த்தாங்க. ஐயோ கிஷோரண்ணா, பிரபு மச்சான், தமிழன் பண்ணி இனிய காணும் பொங்கல் அப்படின்னு யாது முறை அப்படின்னு கேள்வி என்ன சொல்லியிருக்காங்க மாமாக்கு. ஹாய் சிஸ்டர் அந்தமான். ஓ வாருங்கள், வணக்கம் வணக்கம். செல்வம் சகோ வாருங்கள், வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க. உங்களதை நம்பிட்டு நான் இருக்கேன், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இளங்கோண்ணா, நான் இன்னும் கண்டிப்பா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்றேன் அண்ணா, சரியா? திருமண மேடையில் மகனுக்கு கொடுக்கப்படும் பயிற்சி எச்சரிக்கை. வர சொல்லுங்க, நல்ல நேரம் முடிவு. பொண்ணை வர சொல்லுங்க, நல்ல நேரம் முடிய போதும். ஐயோ சிஎஸ் அண்ணா. திருமண மேடையில் சிஎஸ் அண்ணா இருக்கட்டும். சரி கண்ணன் தங்கம்மா, நான் தனியாக தாம்மா இருக்கேன். எனக்கு இப்போதைக்கு வந்து பாப்பாவும் என்னாச்சு ஜெயராமன்? நீங்க சகோதரியா சகோதரரா? அதை முதல்ல சொல்லுங்க. ஜெயராமன், எல்லாரும் நலமக்கா, நீங்கள் நலமா? நல்லா இருக்கேன் மாதிரி திருத்தாங்க. நல்லா இருக்கேன் சாமி. என்ன ஆச்சு ஜெயராமன்? என்ன நீங்க வந்து லேடியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்க ஜெயராமன் பேர் வச்சிருக்கீங்க, நீங்க பொண்ணா பையனா ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அருமை சிஎஸ்ஓக்கு அப்படி செஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. அம்மா உங்களை ரொம்ப கேட்டாங்கக்கா. அப்படியா? நானும் கேட்டேன்னு சொல்லு மாரித்துறை, சரியா? நானும் அம்மாவை கேட்டேன்னு சொல்லு தங்கப்புல. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சாமி. அம்மா நல்லா இருக்காங்களா? வேலைக்கு போறாங்களா? அந்த ஆடியோல ஜெயராமன் சகோமா வேணாம் ஜெயராமன்மா, இது நீங்க இந்த மாதிரி லைவ்ல சொல்லாதீங்க. இதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. வேற அடுத்த கமெண்ட் வந்து என்னால் படிக்க முடியல. நீங்க சொல்றது வந்து எவ்வளோ தூரம் உண்மை எவ்வளோ தூரம் பொய்ன்னு கண்டிப்பா என்னால் வந்து இது வந்து இது பண்ண முடியல. அதனால வந்துட்டு நீங்க ஏதாவது உங்களுக்கு ஒரு நல்லது ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா அது மட்டும் சொல்லுங்க. இதை சொல்லி எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு இது இந்த மாதிரி கமெண்ட் பண்ணும்போது. சரியா? நீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க, என்ன வேலைக்கு போனீங்கன்னு சொல்லுங்க. போனது போகட்டும், அதை மட்டும் நீங்க வந்து தினம் தினம் வந்து லைவ்ல வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கமெண்ட் போடாதீங்க, சரியா? அது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு, மனசுக்கு பாரமாகிற மாதிரி இருக்கு. அடுத்த கமெண்ட் வந்து சந்தோஷமா படிக்க முடியல என்னால. மற்றவங்க வந்து இது ஒரு இதுவாக பார்ப்பாங்க. அது வந்து நம்ம படிக்கும்போது அது நான் உள்வாங்கி தான் எதாக இருந்தாலும் ஒரு கமெண்ட்டை படிக்கிறதுனால இது படிக்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதனால ஜெயராமன் அவர்கள் இந்த மாதிரி கமெண்ட் கொடுக்காதீங்க. ஹாய் அக்கா. ஹாய் உதயா தங்க. வா உதயமா. எனக்கு உடனே நான் ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுவேன். நான் முகமே மாறிடும், அந்த கலையே இல்லாமல் போயிடும். ஏதாவது ஒன்று மனசு இதாகிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு அது. ஹாய் அக்கா. ஹாய் தங்கப்பிள்ள. வா உதயம்மா. வணக்கம் வணக்கம். என்ன சாப்பிட்டீங்க அக்கா? தங்கப்பிள்ள, நான் வந்து சாதம் சாப்பிட்டேன் சாமி. அம்மா வேலைக்கு போறாங்களா மாதிரித்துறை. கேஆர்சி சகோ, சிஎஸ் சகோ, யாது முறை சகோ, பாலா அண்ணா, செஞ்சி அண்ணா, செல்லம்மா அவர்கள் இன்னும் பல உறவுகள் இல்லாமல் நேரலை தொடரும். ஆனால் கொட்டாவி இல்லாமல் இவர்கள் நேரலையே இல்லையே. இல்ல ராஜா தம்பி, இப்படி அக்காவை இப்படி கலாய்ச்சிட்டியே. இருக்கட்டும் பேசிக்கிறேன் உன்னைய. சூப்பர் தங்கம். நிஜமாலுமே நான் என்ன தம்பிமா பண்றது? நிஜமாலுமே கொட்டாயில் வருதுடி ராஜாமா. முருகன் சகோ, இன்னுமா பொங்கல் பொங்கிட்டு இருக்கு?